அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி கூட்டணி ஆதரவு தரலாம் அப்படின்னு இருக்கு. நீங்க அரசியலமைப்பு சட்டத்தையே தப்பா பேசுறீங்க. நான் கூட தான் கோயிலுக்கு போவேன், ஏதாவது கோயில் நல்ல கயிறு இருந்தா கொடுங்க கட்டிக்கிறேன், நான் பிஜேபியா? அப்படி கிடையாது. பேசிக்கலா ஒரு கிறிஸ்தவர் இந்து கடவுள்களை கும்பிடுறாரு, எம்மதமும் சம்மதம்னு சொல்ற ஒரு நபரா அவர் இருக்காரு. அதை நீங்க பாராட்டாதான் பார்க்கணுமே தவிர, இப்போ நான் வந்து விஜய்க்கு தெரிஞ்சவன் அங்கே கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து, நான் வந்து விஜயோட அப்பா எனக்கு தெரியும்னு இங்கே கொஞ்சம் பேர் கட்ட பஞ்சாயத்து, அதெல்லாம் நடக்காது. ஒரே பவர் சென்டர் அது நான் தான்ட்டார். அதனால நீங்க சொல்லக்கூடாது. பவர் சென்டர்னு சொல்றதுடைய அர்த்தத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அது சர்வாதிகாரம் கிடையாது. ஒரே சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். என் துறையிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டாரு அப்படிங்கிற கொண்டாட்டத்தோடு வந்துச்சு. திரிஷா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். அவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஏற்கனவே நடக்கும்போது அது தவறாக தெரிஞ்சுது. பட் இன்னைக்கு அந்த குடும்பம் அவங்க அப்பா அம்மாவே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. அதனால தான் அவங்க முகத்தில் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லை. கட்சியில் வந்து அவங்கள பொதுக்கூட்டங்களுக்கு அவர் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு அப்படின்னா. ரஜினியை பொறுத்தளவுக்கு என்னடா நம்ம பார்த்த பையன் ஒருத்தன் இப்படி வந்துட்டானே, நாம செய்ய முடியாதெல்லாம் அவன் செஞ்சுட்டானேங்கிற வருத்தம் இருக்கும். ஏன் நான் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, நடுவில் ஒரு சில சாணக்கிய வேலையெல்லாம் பண்ணார். அதனால இந்த வெற்றியை அவர் வந்து கட்டாயமாக ருசிக்க மாட்டார். அவர் வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருப்பார். அது மட்டும் என்னால் உறுதி. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். இப்படி சொல்லிடுச்சு இந்த பதில. இது யூகங்கள் மட்டும்தான் பெருசா இருக்கு. வழங்காது, உருப்படாது, தேராது. இதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க சொல்ல சொல்ல மக்கள் வந்து விஜய் பக்கத்தில் நிற்கிறாங்க. எது 4 முனை போட்டி? சீமான் அவர்கள், அண்ணா அவரெல்லாம் ஏங்க கணக்கில் சேர்க்குறீங்க? அவரெல்லாம் எப்போ வெளியில போயிட்டாரு. மீண்டும் ஆட்சி அதிகாரம்ங்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. இனி விஜயும் அவரை சேர்க்க மாட்டார். ஏன்னா அவ்வளவு பேசியிருக்காங்க. இதற்கப்புறம் சீமான் மீது ஒரு அடடா நம்ம அண்ணனாச்சேன்னு நினைக்க கூடாத அளவுக்கு பேசுனதெல்லாம் பேசுறாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் வரட்டும், அதை ஒரு சூப்பரா டீல் பண்ணட்டும், சரியான அரசியலை முன்னெடுக்கட்டும். இன்னொரு 15 வருஷத்துக்கு ஆகும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஓகே சார். இப்போ விஜய் சார் வந்து இந்த முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அவருடைய அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. இப்போ இந்த விழாவில் வந்து த்ரிஷா மேம் வந்தது பெரிய சர்ச்சையாக வந்து மாறுது. அந்த சமூக வலைதளங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. கூத்தாடிகளை நம்பி பதவியை கொடுத்தா இந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படும் சொல்லிட்டு அந்த விமர்சனம் வந்து வருது சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்சிக்கும் சரி, விஜய் சார் அவருக்கும் சரி, த்ரிஷா மேமோட வருகை வந்து பெரிய பின்னடைவாக மாறிட்டே இருக்கு சார் தொடர்ந்து. அது இல்லைங்க, நம்ம இது வந்து ஏற்கனவே ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த சுச்சுவேஷனுங்கிறது வேற. அன்னைக்கு வந்து சங்கீதா ஒரு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அது வெளியில் பெரிய செய்தியாக மாறுது, தலைப்பு செய்தியாக மாறுது. அந்த நேரத்தில் த்ரிஷாவோடு ஒரு நிகழ்வுக்கு வர்றது தவறாப்பட்டுச்சு. நானே அது தவறுன்னு சொல்லியிருக்கேன், அது வேற. ஆனால் இன்னைக்கு திரையுலகத்திலேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க, நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். பல முன்னாள் நடிகைகள்லாம் வந்தாங்க, சங்கீதெல்லாம் வந்தாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். சங்கீதன்னா உயிர் படத்தில் நடித்த சங்கீதா, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நடிகர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. திரையுலகம் வந்து என் துறையிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டாரு அப்படிங்கிற கொண்டாட்டத்தோடு வந்துச்சு. த்ரிஷா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். அவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதன் காரணமாக அவர் இன்வைட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அடுத்த கட்டத்தை நீங்கள் நகரும் போது கட்டாயமாக விமர்சனம் பண்ணலாம். ஒருவேளை அவங்க கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு, கட்சியில் வந்து அவங்கள பொதுக்கூட்டங்களுக்கு அவர் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். சார் இது சரியில்லை சார்ன்னு சொல்லலாம். இது நட்பின் அடிப்படையில் வர்றது, அல்லது அதை தாண்டி வேற ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க அம்மா அப்பாவே அதை அக்செப்ட் பண்றாங்க. நீங்க நல்லா பாருங்க, அவங்க நேரா வந்து விஜய் அம்மாவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அவங்க வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணல. அது இல்லை சார், இதெல்லாம் வந்து சங்கீதா வந்து காயப்படுத்தும்ல சார்? இல்லை, அவங்களே டைவர்ஸ் கேட் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்களே. நான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு இது நடந்திருந்தா நாம சங்கீதா பக்கம் தான் இருப்போம். அவங்களே எனக்கு வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க அந்த பக்கத்தில் நிற்க முடியாது இல்லை. அதுதானே சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஏற்கனவே நடக்கும்போது அது தவறாக தெரிஞ்சுது. பட் இன்னைக்கு அந்த குடும்பம் அவங்க அப்பா அம்மாவே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட.
அதனால தான் அவங்க முகத்தில் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லை. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம பேசுறது சரியாக இருக்காது, காலம் பேசணும், வெயிட் பண்ணுங்க. தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் இந்த தேசிய கீதம் இருக்கிறது பதில் இந்த வந்தே மாதரம் சேர்த்து வந்து பாடியிருக்காங்க. பார்த்தீங்களா, விஜய் வந்து இப்போவே இந்த RSS கொள்கையை வந்து பின்பற்றாரு, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற விமர்சனம் வருது சார் அவர் மேலே. இல்லைங்க, அவர் RSS உடைய பிஜேபியோட இணையணும்னா இவ்வளோ கடந்து சாக வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை இப்போ கையில் வந்து கயிறு கட்டிட்டு இருக்காரு, அப்போ நெத்தியில வந்து போட்டு வச்சு. நான் கூட தான் கோயிலுக்கு போவேன், ஏதாவது கோயில் நல்ல கயிறு இருந்தால் கொடுங்க கட்டிக்கிறேன். நான் பிஜேபியா? அப்படி கிடையாது. மத நம்பிக்கைங்கிறது வேற, மத வெறிங்கிறது வேற. பேசிக்கலாக ஒரு கிறிஸ்தவர் இந்து கடவுள்களை கும்பிடுறாரு, எம்மதமும் சம்மதம்னு சொல்கிற ஒரு நபராக அவர் இருக்கார். ஸோ அதை நீங்கள் பாராட்ட தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கணும். அதை விட்டுட்டு அவர் பிஜேபி ஆளுங்கிறது அது இந்துத்துவான்னு எப்படி சொல்ல முடியும்? சாமி கும்பிட்றவங்கலாம் இந்துத்துவா வெறியர்களா என்ன? அது கிடையாது. நானே கும்பிட்றேன், ஆனால் எனக்கு பிஜேபி பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? அதனால் அது அந்த கோணத்தில் அதை பார்க்காதீங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு வருவோம். ஆக்சுவலாக கவர்னர் கலந்துகிற நிகழ்வுகளில், அதாவது மத்திய அரசு சார்ந்த நிகழ்வுகளில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடணுங்கிறது இப்போ சட்டமாக்கப்பட்டுடுச்சு. நாளை ஒருவேளை இந்த தேர்தலில் மீண்டும் திமுக வந்திருந்தால் கட்டாயமாக இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா இந்த வந்தே மாதரம் பாடலை பாடாமல் ஒரு அரசு விழா நடக்குதுன்னா, அதுவும் கவர்னர் கலந்துகிற விழா நடக்குதுன்னா, கட்டாயமாக அதை புறக்கணிப்பவர்களுக்கு சிறை தண்டனை உண்டுங்கிற அளவுக்கு சட்டம் சொல்லுது. அப்போ வேற வழி இல்லை. கவர்னர் இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் இதுதான் நடக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு காரணத்தினால் இது அரசியலாக்க பார்க்குறாங்க. முதலில் வந்தே மாதரம், அப்புறம் ஜனகணமன, அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து. ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பன்வாரிலால் புரோஹித்தும் முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வுல தேசிய கீதம் முதல்ல ஒலிக்குது, அதுக்கப்புறம் தான் வந்தே மாதரம் பாடுறாங்க. அதை வந்து தாவேக்கா ஐடி விர்ச்சுவல் வாரியர்ஸ் உடனே எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டாங்க. நீங்களே அதை செஞ்சிருக்கீங்க, விஜய் பண்ணா என்ன தப்புன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதை ஒரு குற்றச்சாட்டாக கொண்டு வர முடியாது. இப்போ விஜய் அவர்கள் ஒன்றும் ஆட்சியை வந்து அமைக்கல, இதை வந்து நாங்கள் வந்து விட்டு கொடுத்தோம் சொல்றதை விட பிச்சை வந்து விஜய்க்கு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி கூட்டணி ஆதரவு தரலாம் அப்படின்னு இருக்கு. நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தையே தப்பாக பேசுறீங்களா? சட்டம் இருக்கிறதுனால தானே அப்படி ஒன்று நடக்குது. இன்னொன்று வந்து அவர் திமுகவோட கூட்டணி வைக்கல, அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்கல. உங்க கட்சியில இருந்தவங்க, கூட்டணியா இருந்தவங்க வேற கட்சியை சார்ந்தவங்களை கூப்பிடுறாரு. அவர் ஒன்றும் அதிமுகவில் போய் சார் நீங்கள் இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, 47 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, என்னோட கூட்டணி வச்சிங்கன்னு போய் அதிமுகவில் கேட்டார் அவர். ஒருவேளை அப்படி ஒரு முயற்சி நடந்திருந்தா அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவை பிரித்து கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணியிருப்பாங்களே தவிர அதிமுக தலைமையிட்ட போயிருக்க மாட்டாங்க. ஓகே சார், புரியுதா? அதே மாதிரி திமுகவில் போய் கேட்கல, திமுகவோடு கூட்டணி வைத்த விடுதலை சிறுத்தைகள்கிட்ட கேட்குறாங்க, கம்யூனிஸ்டுகள்கிட்ட கேட்குறாங்க. அது எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அரசியலமைப்பு சட்டமே அதை ஒத்துக்குதுங்க. அப்படி பார்த்தா திமுக ஆட்சியில் போட்ட ரோடு அதிமுக காரன் யாரும் போகக்கூடாதுன்னு தடை விதிப்பீங்களா என்ன? எல்லாம் முட்டாள்தனமான பேச்சா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணி ஆட்சி வந்து அமலில் இருக்குது சார். ஆக்சுவலாக முதல் முறையாக வந்து இந்த காசுக்கும் கேஸுக்கும் வந்து ஆசைப்படாத ஒரு கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து அமைஞ்சிருக்கு சார். அப்படி இருந்தும் இந்த கூட்டணி வந்து ரொம்ப நாள் வந்து நிலைச்சு இருக்காது, ஒரு 6 மாதம், அதில் வந்து இன்னும் அந்த கூட்டணி வந்து முறிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரீஎலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்களே சார். ரீஎலெக்ஷன் வர்றது நல்லதுன்னு சொல்கிறேன் நான். வந்திருந்தா இல்லை இந்த மாதிரி அவஸ்தைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஃபுல் ஸ்விங்கில் விஜயை வந்துடுவார். ஒருவேளை அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் சீக்கிரம் வரட்டும்னு நான் மனதார வேண்டுறேன், விரும்புகிறேன். இன்னொன்று வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு சரியான ஆட்சியை, நல்ல ஆட்சியை செஞ்சாருன்னா யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இன்னொன்று பழிவாங்கும் எண்ணம் அவர்கிட்ட இல்லை, அது ஆரம்பத்திலே அவர் தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ அதனால் அதுவும் அவர் பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது எது சரி எது தவறோ அதுதான் பண்ண போகிறாரு. இன்னொன்று ஒரு பவர் சென்டர் தான் சொல்லிட்டாரு அவர். இப்போ நான் வந்து விஜய்க்கு தெரிஞ்சவன், அங்கே கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து, நான் வந்து விஜயோட அப்பா எனக்கு தெரியும்னு இங்கே கொஞ்சம் பேர் கட்ட பஞ்சாயத்து, அதெல்லாம் நடக்காது, ஒரே பவர் சென்டர் அது நான் தான்ட்டாரு. ஸோ அதனால இல்லை சார், அது வந்து ஒரு அந்த ஒரு சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி தெரியற மாதிரி இருக்கு. நீங்க சொல்லக்கூடாது. பவர் சென்டர்னு சொல்றதுனுடைய அர்த்தத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அது சர்வாதிகாரம் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க. நான் மச்சான், மாமன், பெரியப்பா, சித்தப்பன்னு அங்கங்க உட்காந்துட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்தை பண்ணாதீங்க, காசை கொள்ளையடிக்காதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நான் தான் எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன். உங்கள்கிட்ட நான் எப்படி வாக்குறுதி கொடுத்தனோ
அது மாதிரி லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் அமைப்பேன், நான் எனக்கு இதுக்கப்புறம் சம்பாரிச்சு அவசியம் இல்லை அப்படின்னு இப்போவும் சொல்றாரு அவர். அதனால வெயிட் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்றேன், இங்க யூகங்கள் மட்டும்தான் பெருசா இருக்கு, விளங்காது, உருப்படாது, தேராது. இதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க சொல்ல சொல்ல மக்கள் வந்து விஜய் பக்கத்தில் நிற்கிறாங்க. அதை இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். இல்லை சார், இப்போ நிறைய வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு சார். இதே வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி தானே சார். எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து சொல்லியிருக்கலாம்ல சார், இப்போ நான் வந்து ஆட்சி அமைச்சரா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஆட்சி அமைச்ச உடனே வந்து டைம் கேட்கறது வந்து எப்படி சரியா இருக்கும் சார்? இல்லைங்க, அதுதான் யதார்த்தம். நீங்க ஒரு டிரைவிங் ஸ்கூல் போறீங்க, வண்டி கத்துக்கிறீங்க, லைசன்ஸே வாங்கிட்டீங்க, ரங்கநாத ஸ்ட்ரீட்ல உங்களால வண்டி ஓட்ட முடியுமா? அதுக்கு ஒரு 6 மாசம் பயிற்சி வேணும்ல. அதை தான் அவர் கேட்குறாரு. ஒரு கூட்டமான இடத்துல நான் கார் ஓட்டிட்டு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயிற்சி வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாரு. முதல்ல இங்க என்ன நடக்குதுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு அவகாசம் கொடுங்கன்றாரு. அது கூட கொடுக்க மாட்டீங்களா? 2வது நாள்லயே விமர்சனம் ஆரம்பிச்சிருவீங்களா என்ன? அது ரொம்ப வேடிக்கையா இருக்கு நமக்கு. எப்பவுமே வந்து ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஒரு 6 மாசம் அமைதியா இருப்பாங்க, என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ரொம்ப திசை மாறி போகும்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த 6 மாசத்தை முதல்ல பாருங்க, உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த வெள்ளை அறிக்கை விடுன்னு வந்து சொல்றாரு சார். இப்ப அப்படி அந்த வெள்ளை அறிக்கையில வெளியே வந்தா நிறைய திமுக அமைச்சர்கள் வந்து மாட்டுவாங்கன்னு சொல்லி இப்போ கேள்விப்படுறோம் சார். தெரியல, ஊழல் அது நல்லதுதாங்கிறேன். முன்னாடி வந்து அதிமுக திமுக அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் வந்து இருக்கும். அப்படியே அந்த வெள்ளை அறிக்கையில் விட்டாலும் வந்து அதுல யாரும் வந்து மாட்ட மாட்டாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து விஜய் சார் வரும்போது பெரிய வந்து ஒரு பிரச்சனையா மாறும் வந்து சொல்றாங்க. கட்டாயமா மாறும். கூட்டணி கட்சிகள் வந்து அதுல இருந்து வெளியில வருவதற்கான ஒரு வேலையை கூட பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மக்கள் மத்தியில் அவருக்கான மரியாதைங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை தடுத்தீங்கன்னா உங்க மரியாதை கூடும், அவ்வளவுதான். அதுக்கான வேலையை அவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. கட்டாயமா அது நல்லதுதான். இது வரைக்கும் எந்த அரசும் செய்யாத ஒரு வேலையை விஜய் செய்யறாரு. இன்னும் என்னென்ன அதிரடிகள் செய்ய காத்திருக்கிறாருன்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இனி சுவாரஸ்யமா வரப்போகுது. இந்த தமிழ்நாட்டு அரசியல் வந்து விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டைல்லாம் மாறுதுன்னு வந்து சொல்றாங்களே. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அதுதான் எதிர்கால அரசியல்ங்கிறது. விஜய் வர்சஸ் உதயநிதி தான். அதுல ஒண்ணு 4 முனை போட்டியா இருக்கும் வந்து சொல்றாங்க. எது 4 முனை போட்டி? சீமான் அவர்கள், அண்ணா அவரெல்லாம் ஏங்க கணக்குல சேர்க்குறீங்க? அவரெல்லாம் எப்போ வெளியில போயிட்டாரு. இனி எல்லாம் வந்து அவர் தலைகிழ நின்று தண்ணி குடிச்சா கூட இந்த 4% வாங்குறதே கஷ்டம். அதனால அது முடிஞ்சு போனுச்சு. எங்கேயாவது அங்கங்க போராட்டங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஒரு லைஃப் ஓட்டிக்கலாமே தவிர மீண்டும் ஆட்சி அதிகாரம்ங்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. இனி விஜயும் அவரை சேர்க்க மாட்டார். ஏன்னா அவ்வளோ பேசியிருக்காங்க. நீங்க அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் இதற்கப்புறம் சீமான் மீது ஒரு அடடா நம்ம அண்ணனாச்சேன்னு நினைக்க கூடாத அளவுக்கு பேசுனதெல்லாம் பேசுறாங்க. அப்ப இது வந்து எந்த காலத்திலையும் சேர போறதே கிடையாது. இதற்கப்புறம் வேணா ஒரு வேலையை ஒரு திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டணி வைக்கலாம். அப்படி வச்சாருன்னா ஒரு கொள்கைக்கே இழுக்குது. அவர் திராவிடத்தை பிராமண கடப்பாறை கொண்டு ஒழிக்கிறாள். அவர் எப்படி திமுக அதிமுகவோட கூட்டணி சேருவார்? வேணா பிஜேபி கூட சேரலாம். சேர்ந்து ஏதாவது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர, இன்னும் ஒரு 2% அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி அவருடைய அரசியல் எதிர்காலம்ங்கிறது முடிஞ்சிச்சு. இனிமே பேசுனா மும்முனை போட்டின்னு பேசுங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து போராடி ஆட்சி அமைச்சு அந்த மக்களை காப்பாற்றுவாருன்னு நம்ம நினைச்சோம் சார். ஆனால் அந்த மக்கள் எல்லாமே போராடி தான் அவர் ஆட்சி கட்டளையே வந்து அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து விஜய் சாருக்கு வந்து அந்த போராட்டம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ திமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்கும்போது நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கலாம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க மேலே எந்த ஒரு விமர்சனத்தையும் வந்து வைக்க முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் விஜய்க்கு வந்து இந்த போராட்ட களமாக தானே சார் இருக்கும். கட்டாயமாக இருக்கும். அதுதான் சவால். நான் கூட விஜய் அப்படி சிந்தாமல் செதறாமல் வந்து ஆட்சியில் உட்காந்துருந்தாருன்னா அது சரியாக இருந்திருக்காதுன்னு இப்போ நினைக்கிறேன். ஏன்னா விஜயை அப்படி தட்டி தட்டி சரி பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை இங்கே அமையணும். ஒரே நாளில் வந்து ஆட்சியில் வந்து அப்படி நிம்மதியாக உட்காந்து அடடா ஆட்சினா இவ்வளோ சுலபமாக போச்சா அப்படின்லாம் அவர் நினைக்கவே கூடாது. அதுதான் நடந்திருக்கு பாருங்க. இந்த நெருக்கடி இல்லைன்னா விஜய் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆபீஸுக்கு போயிருப்பாரா, ஒரு விடுதலை சிறுத்தைகள்கிட்ட பேச போயிருப்பாரா? இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப ஒரு கூட்டணி கட்சி சேர்ப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம், ஒரு சீட்டுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவருக்கு இயற்கை கற்றுக் கொடுக்குது. அப்ப நாளைக்கு சட்டசபைக்கு போய் தினந்தோறும் ஒரு பிரச்சனை வர வர ஒரு மனுஷன் கத்துக்கிட்டே வர்றாரு. இன்னும் அவரை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு, பண்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு தான் அர்த்தம். அதனால நிறைய பிரச்சனைகள் வரட்டும், அதை அவர் சூப்பரா டீல் பண்ணட்டும்.
சரியான அரசியலை முன்னெடுக்கட்டும். இன்னொரு 15 வருஷத்துக்கு அப்படிதான். இப்போ ரஜினி சாரா இருக்கட்டும், ஸ்டாலின் சார் அவர்களாகட்டும், இபிஎஸ் அவர்களாகட்டும், அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து இப்போ என்னவா இருக்கு? இல்லைங்க, ரஜினியை பொறுத்தளவுக்கு அவர் பெரிய வருத்தத்தில் இருப்பார், அதை நம்ம உறுதியாக சொல்லலாம். ஓகே. மற்றபடி நீங்கள் இபிஎஸ்ஸோ உதயநிதியோ முதல்வர் அவர் முன்னாள் முதல்வர் அவர்களோ எல்லாருமே வெற்றி தோல்வியை பார்த்தவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமும் கிடையாது. ரஜினியை பொறுத்தளவுக்கு என்னடா நம்ம பார்த்த பையன் ஒருத்தன் இப்படி வந்துட்டானே, நாம் செய்ய முடியாததெல்லாம் அவன் செஞ்சுட்டானேங்கிற வருத்தம் இருக்கும். ஏன் நான் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, நடுவில் ஒரு சில சாணக்கிய வேலையெல்லாம் பண்ணார். ஸோ அதன் காரணமாக தான் திமுக அதிமுக ஒன்று சேர்கிற ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்குனாங்க. ஒன்று சேர்கிறதுன்னா வெளியிலிருந்து திமுக ஆதரவு, அதிமுக அதெல்லாம் வந்து ஒரு யூகங்கள் தானே சார்? ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் இங்கே சொல்லிட்டாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகளை தலைப்புச் செய்தியாக போட்டிருக்கு. இதன் பின்னால் யார் இருந்தாங்க, எங்கிருந்து பேசப்பட்டது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்தது. அதை நடத்திய முயற்சியில் யார் ஈடுபட்டார்னா ரஜினி தான். அதுவும் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இந்த வெற்றியை அவர் வந்து கட்டாயமாக ருசிக்க மாட்டார். அவர் வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருப்பார். அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். இப்படி சொல்லிடுச்சு இந்த பதில சொல்லிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.